ஆண்டின் பொதுக்காலம் 18வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 17, அருள்வாக்குகள் 14 தொடக்கம் 20 வரை. நம்பிக்கை என்பதை ஒருவர் இவ்வாறு விவரிக்கிறார்: நம்பிக்கையின்மை அல்லது சந்தேகம் தடைகளை பார்க்கிறது, நம்பிக்கை வழியை பார்க்கிறது. சந்தேகம் இருண்ட இரவை பார்க்கிறது, நம்பிக்கை பகலை பார்க்கிறது. சந்தேகம் ஒரு அடி எடுத்து வைக்க பயப்படுகிறது, நம்பிக்கை வானளாவ பறக்க எழுகிறது. சந்தேகம் கேள்வி எழுப்புகிறது, யார் நம்புவார்கள் என்று. நம்பிக்கை சொல்லுகிறது, நம்ப நான் இருக்கிறேன் என்று. இன்றைய நற்செய்தியில் இயேசுவும் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் தோற்றமாற்ற அனுபவத்திற்கு பிறகு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். அப்போது வலிப்பு நோயினால் அவதிப்பட்ட தன் மகனை இயேசுவிடம் கொண்டு வந்து குணமாக்கும்படி மண்டியிட்டு மன்றாடுகிறார் அவருடைய தந்தை. உம்முடைய மற்ற 9 சீடர்களால் என் மகனை குணமாக்க முடியவில்லை என்பதையும் கூறுகிறார். இயேசு வலிப்பு நோயை உண்டாக்கும் பேயை கடிந்து கொண்டு அந்த சிறுவனிடமிருந்து விரட்டினார். இயேசு தம் சீடர்களின் நம்பிக்கையை கடிந்து கொண்டார். பிறகு திருத்தூதர்கள் இயேசுவிடம், பேயோட்டுதல் வல்லமை எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் ஏன் எங்களால் அதை செய்ய முடியவில்லை என்று கேட்க, இயேசு அவர்களின் நம்பிக்கையின்மையை அல்லது பற்றுறுதி இல்லாமையை சுட்டிக்காட்டினார். கடுகளவு போன்ற சிறிய அளவான வீரியம் மிகுந்த நம்பிக்கை இதைவிட பெரிய காரியங்களை செய்ய உதவும் என்று சொல்லி யூத வழக்கிலிருந்த தொற்றொடரையும் அதோடு சேர்த்து சொல்லுகிறார். மலைகளை கூட பெயர்க்கும் நம்பிக்கை. அதன் அர்த்தம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு எல்லா தடைகளும் சிரமங்களும் நீங்கும் என்பதே. திருத்தூதர்களால் குணப்படுத்த முடியாமல் போனதற்கு காரணம் குணப்படுத்துதலுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை துண்டித்ததால்தான். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், குணப்படுத்துதலை கடவுள்தான் செய்கிறார் என்பதற்கு பதிலாக நாங்கள்தான் உங்களை குணமாக்குகிறோம் என்று நினைத்ததால்தான். கடவுளை நம்புவதற்கு பதிலாக தங்களுக்கு கொடுத்த வல்லமையை வைத்து தங்களை முன்னிறுத்தி கர்வத்தின் வலையில் சிக்குண்டு தவித்ததால்தான். குணப்படுத்துதல் சக்தியின் ஆதாரம் இயேசு மட்டுமே என்பதை மறந்தனர். நம்மை பொறுத்தவரை மற்றவர்களை குணப்படுத்தும் சில சிறப்பு சக்தி வல்லமை நம்மிடம் உள்ளதில் மகிழ்ச்சி கொள்ளாமல், இந்த குணப்படுத்துதல் வல்லமை கடவுளிடமிருந்தே வருகிறது. மாறாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு குணப்படுத்தும் பணியை செய்ய நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கடவுள் என்பதில் மகிழ வேண்டும். இயேசு இன்றைய நற்செய்தியில் தம் சீடர்களிடம் நம்பிக்கை, ஃபெய்த், தகுந்த புரிதலோடும் அறிவு செறிவோடும் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கைக்கு தேவை இன்னொன்று, அதாவது பற்றுறுதி, ட்ரஸ்ட். பற்றுறுதியை நாம் இறை வேண்டலாலும் நோன்பினாலும் பெற முடியும். எனவே இயேசுவின் பெயரில் செயல்படும் போது கடவுளின் வல்லமையை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்வதே பற்றுறுதி. நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் பற்றுறுதி மிக அவசியம். கடவுளை சார்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமீன்.